அனைவருக்கும் வணக்கம். நாம் இடைக்காட்டு சித்தருவருமான் பாடியருளிய அதிநுணுக்கமான ஞானக் கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மூத்தோர் சொல்வார்த்தை அமிழ்தம் என்கிற வகையிலே ஞானிகள் மகான்கள் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை கொட்டி கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஞானப் பாடல்கள் அன்றாடம் வாசித்து பயன்பெற வேண்டும் என்பதே நம்முடைய அவா. யோகநெறி சார்ந்து வாழக்கூடிய ஒருவர் அன்றாடம் ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை கேட்டு அறிவது, வாசித்து அறிவது அவர்களுடைய ஞான பயணத்திற்கு தொய்வில்லாத ஒரு இயற்கையான பாதுகாப்பை கொடுக்கும் என்கிற காரணத்தால் ஒவ்வொரு நாளும் சில பாடல்களையாவது சித்தருவருமக்களுடைய நூல்களிலே இருந்து வாசிப்பது நலம் பயக்கும். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். ஆட்டுக்கூட்டங்களை அண்டு புலிகளை ஓட்டியே ஊதுகுழல் கோனே ஓட்டியே ஊதுகுழல். ஆடுகள் கூட்டம் கூட்டமாக மேய்ச்சல் நிலங்களிலே மேய்க்கப்பட்டு அங்கேயே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே பட்டிகள் அமைத்து அடைத்து வைக்கப்பட்டு பாதுகாவலர்களால் பாதுகாக்கப்படும். இது அன்றைய நாளிலே நடந்த ஒன்று. காட்டிலே வாழக்கூடிய புலி பசி வந்தபோது வேட்டையாடி உண்கிறது. ஆட்டுக்கிடை போடப்பட்டிருக்கும் போது இயல்பாகவே ஆடுகளிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வகையான முடை நாற்றம் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புலியின் நாசிகளை வருடி வேகமாக ஆட்டுக்கிடைக்குள்ளே புகுந்து வேட்டையாடி பசியை தீர்த்து கொள்ளும் தூண்டுதலை ஏற்படுத்தி விடுகிறது. இது எப்படி நடக்கிறதோ அதுபோல சமுதாயத்தின் மத்தியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் தவறான காரியங்களிலே ஈடுபடுவதற்கு சக மனிதர்களுடைய செயல்பாடுகளே காரணமாக மாறிப்போகின்றன. ஒருவன் பசித்திருக்கிறான், புசிக்க உணவில்லை. வீதியிலே பசிக்கு யாராவது உணவு தரமாட்டார்களா என்று ஏங்கியபடியாக பயணிக்கிறான். அவன் கண்களுக்கு எதிரே பகட்டும் படாடவும் கொண்டு பெருத்த தொந்தியும் பருத்த உடலுமாக இருக்கக்கூடியவர்கள் பாதி உண்டும் உண்ணாமலும் வீசி எறிந்த உணவின் எச்சங்கள் மிச்சங்கள் வீதி ஓரத்திலே இருக்கும் குப்பை தொட்டியிலே வந்து விழுகின்றன. அந்த உணவை உண்ண வேகமாக செல்லும்போது நமக்கு முன்பே வந்து காத்திருந்த நாய்க்கூட்டங்களோடு போராட வேண்டியிருக்கிறதே என்கிற நிலையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இது முற்றிலும் கொடூரமான ஒரு நிலை என்றே கருத வேண்டியிருக்கிறது. ஆனால் பசித்திருக்கும் சாமானியர்களை பாதுகாக்க பலமானவர்கள் விரும்புவதில்லை. மேலும் அவர்கள் மீது கொடுங்கோன்மையை செலுத்துகிறார்கள். இது பலகாலமாக நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட எளிநிலையிலே இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காகவே திரு அருட்பிரகாச வள்ளலார் மதியம் ஒருவேளையாவது பசித்தவர்கள் உண்ணுவதற்காக சத்திய தர்மசாலை என்கிற பெயரிலே உணவு சமைத்து படைக்கக்கூடிய நிலையங்களை ஏற்படுத்தினார். பசிக்கு உணவு என்பது கிடைத்துவிட்டால் அதன் பிறகு தவறு செய்ய வேண்டிய நிலை ஒருவருக்கு இல்லாத ஆகிவிடும். அப்படி இல்லாது போகும்போது பசிவந்த புலி ஆட்டுக்கடைக்குள்ளே புகுந்து வேட்டையாடுவதைப் போல ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போகும்போது பசித்தவர்கள் கள்வர்களாக மாறிவிடக்கூடிய அபாயமும் இந்த பூமியிலே இருக்கிறது என்பதே கருத்தாகும். மட்டி குணம் உள்ள மாரீச நாய்களை கட்டி வைத்து ஊதுகுழல் கோனே கட்டி வைத்து ஊதுகுழல். பசித்தவர்கள் காத்திருக்க பாதி புசித்தும் புசிக்காமலும் வீதியிலே குப்பையிலே வீசி எறியக்கூடிய மட்டி குணம் உள்ள மாயமான் மாரீசனை போன்ற நாய்க்குணம் கொண்டவர்களை என்ன செய்வது? இவர்களை கட்டி வைத்து சாட்டையால் அடிக்க வேண்டும் என்கிற கருத்தை இங்கே இடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுகிறார். இரக்கத்தோடு இல்லாது போனவர்களை பற்றி தன் வேதனையை வெளிப்படுத்தும் விதமாகவே இந்த வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன.
மாரீசன் என்பவன் ராவணனால் அனுப்பப்பட்ட ஒரு மாயாவி. அந்த மாயாவி நிம்மதியாக இணைந்து வாழ்ந்திருந்த பகவான் ஸ்ரீராமரையும் சீதா பிராட்டியாரையும் பிரிக்கும் விதமாக ஒரு மான் வடிவத்தை எடுத்து சீதையின் ஆசையை தூண்டி அவருடைய துன்பத்திற்கு காரணமானான். அந்த மாயாவியின் பெயர் மாரீசன். அன்றைக்கு ஒரு சீதையை ஏமாற்ற ஒரு மாரீசன். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தின் மத்தியிலே எண்ணற்ற மாரீச நாய்கள் இருக்கின்றன. அங்கே இராமாயணத்தில் பார்த்தது மாரீசனுடைய மான் வடிவம். ஆனால் இந்த கலியுகத்திலே பல மாரீசன்கள் மான்களாக இல்லாமல் நாய்களாக உலவிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை சரியான இடம் பார்த்து கட்டி போட வேண்டும் என்று இடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுகிறார். நற்குணம் இல்லாதவர்களை தண்டிக்கும் விதமாகவே இவருடைய இந்த பாடல் இருக்கிறது. கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு எப்போதும் கிட்டாது என்று ஊதுகுழல் கோனே கிட்டாது என்று ஊதுகுழல். ஆசை ஆசையாக நம்முடைய வீடுகளிலே செல்லப்பிராணியாக நாயை வளர்க்கிறோம். நாய் எதற்காக வளர்க்கப்படுகிறது? நம்முடைய வீட்டிற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்காக. ஆனால் வீட்டிற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கருதினால் நாயை வீட்டிலே கட்டி வைத்து வளர்க்க வேண்டும். நாயை வீட்டிலே கட்டி வைக்காமல் அவிழ்த்து விட்டுவிட்டால் அது தெருவிலே சென்று சக நாய்களோடு சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கும். அது நம்முடைய வீட்டிற்கு எந்த வகையிலும் பாதுகாப்பை கொடுக்காது. உங்கள் வீட்டிற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கருதினால் நீங்கள் வளர்க்கும் நாயை கட்டி வையுங்கள் என்று இடைக்காடர் சொல்லுகிறார். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு அந்த நாயின் மூலமாக எந்த காவலும் கிடைக்காது என்பது கருத்து. இதன் பொருள் யாதென்றால், நம்முடைய மனம் என்பது ஒரு நாயைப் போல இருக்கிறது. அதை வெளியிலே சுற்ற விட்டுவிட்டால் நம்முடைய ஆன்மாவிற்கான பாதுகாப்பு இல்லாது போய்விடும். உயர்ந்த நிலையிலே இருக்கும் நம்முடைய இந்த வீடு அகம், தேகம், இதற்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். எனவே நாயை கட்டி வையுங்கள், அதாவது மனதை கட்டி வையுங்கள் என்று இடைக்காட்டு சித்தர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். பெட்டியில் பாம்பு என பேய் மனது அடங்க ஒட்டியே ஊதுகுழல் கோனே ஒட்டியே ஊதுகுழல். பாம்பு பிடாரனால் வளர்க்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த பாம்பை பெட்டியிலே பிடித்து அடைத்து வைத்திருக்கிறான். அவ்வப்போது வீதியிலே வித்தை காட்டி பிழைப்பதற்கு அந்த பாம்பை பயன்படுத்துகிறான் பிடாரன். பெட்டியிலே பாம்பு படுத்திருக்கும் வரையிலும் யாருக்கும் எந்த ஒரு தீம்பும் இல்லை. பலகாலம் பெட்டியிலே பூட்டி வைக்கப்பட்ட பாம்பு திறந்து விடப்பட்டால் தனக்கு ஆபத்தை ஏற்படுத்தியவர்கள் மீது சினத்தை காட்ட ஆரம்பித்துவிடும். அந்த பாம்பு நிகழ்த்தக்கூடிய அனர்த்தங்கள் எண்ணற்றவை என்று ஆகிவிடும். அடைத்து வைத்த பாம்பு திறந்துவிட்ட போது எவரையாவது கடித்துவிட்டு தப்பிக்கத்தான் பார்க்கும். அதுபோல நம்முடைய மனம் பேயாட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த மனது அடங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஞானிகள் மகான்களுடைய சமீபத்திலே இருந்து அவருடைய தூய வழிகாட்டுதல்களை சிறமேற்கொண்டு வாழ்ந்து நல்ல வழி எது என்பதை அறிந்து பேய்மனதை அடக்க முயல வேண்டும். அப்படி அடக்க முயலாது விட்டுவிட்டால் கட்டி வைத்த நாய் கொடுக்காத பாதுகாப்பும் அடைத்து வைத்த பாம்பு வெளிப்பட்ட போது ஏற்பட்ட ஆபத்தும் நமக்கு ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பது கருத்து. மனதை அதன் போக்கிலேயே போகவிடக்கூடாது. எப்பாடுபட்டாவது மனதின் போக்கை தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்பதே இத்திருப்பாடல் சொல்லக்கூடிய திரண்ட கருத்தாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் சந்திப்போம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.